പറയുമ്പോൾ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആദ്യ സംഭവം കുറിച്ചിട്ടാ പറയുന്നത്. இல்ல அது நான் சொல்றது மிஸ்டேக்கா இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு, பணின்னா சம்பவம்னு சொல்லுவாங்க, அதான் நான் அதை சொன்னேன். வேலை அதுதான், நம்ம ஊர்லும் வேலை தான், ஆனா செஞ்சிடுவா அப்படி சொல்லுவல்ல, இந்த மாதிரி ஒரு ஐட்டம். சார் ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கேமராமேன் யாரு? ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வருவாரு, இவர் போயிடுவார் பைக்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப இதுவா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டா பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயாவும் அவங்களும். ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது, இந்த சீன் இப்படிதான் இருக்கும்? ஏன்னா நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், இப்போ நடித்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் நடிச்சிடுவேன், அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா அவர். நமக்கு அது சொன்னால் போதும், தெளிவாக சொன்னால் கரெக்டாக வந்துடும். அவர் பண்ணுறது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் இவர் பேச வேணாம், நான் வந்து இல்லை இவர் பேச வைக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் அது தேங்க்யூ. படத்தில் அபிநய பேசல, அந்த ஐயோ அது ஒரு என்ன சொல்றது, நம்ம சொசைட்டியில் பார்க்கணும் ஒரு கேரிகேச்சர் ஷேட் இருந்திருக்கு அந்த மேக்கப்ல எல்லாமே. வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப். அப்போ அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது, இது அவ்வளோ பெரிய வேலை. இந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார், நான் இவர் எல்லாம் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவான். அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்து இங்கே பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபில்அப் பண்ணுற மாதிரி. அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாவே நாங்கள் பார்த்துவோங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கினீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டேன். இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது. இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு ஒரு வரும்போது எல்லாருமே அபிநயா வருது, அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க சொல்லுங்க சார். சொன்னாரு, சி ஐ நார்மல் பர்சன், அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க, ஸ்ட்ரெயிட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா. எப்பவுமே வந்து தமிழ் படத்துல நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டும் தான் காட்டுவாங்க. இதுலயும் வந்து மலையாள போலீஸை வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடியல ஒரு 2 ஹீரோ வில்லன்களை, ஆனா வந்து போலீஸ்காரங்க பிடிக்கவே முடியல. கடைசி அவங்கள போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளவுதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு பண்றது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட, 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதுதான் முடியும்னு நானே நினைச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதில் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு. அது
அதில் அப்படிதான் நடக்கும்னு நினைச்சு பண்ணிட்டேன். இது சரியான சொல்லல, இதுதான் கரெக்ட்னு சொல்லல. சார் கொடுங்க. படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட். இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா முடியும், இதை விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார்